அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு மனதைரியம். சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டு இருப்பீங்க. அதை என் மனசு ரொம்ப பாதித்தது. ஒரு தோழி தன் 2 குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டார் என்று. இறைவன் அருளால் அந்த 2 குழந்தைகளும் காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் அந்த பெண் தன்னை யாரும் காப்பாற்றக்கூடாது என்று தன் கழுத்தை அறுத்து தண்ணீர் நிறைந்த ட்ரம்மில் விழுந்து இறந்து விட்டார். சமீபத்தில் தான் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளது. 8 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. அவர் மன அழுத்தத்தில் தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அனைவரிடம் ஒன்றே ஒன்று தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செஞ்சு யாருமோ எப்பொழுதுமே எந்த தவறான முடிவுக்கும் போகாதீங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பதால் உங்களை நம்பி இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நிலைமை என்ன? 1000 தான் உறவுகள் இருந்தாலும் ஒரு தாய் போல் ஆகுமா? இனிமேல் அந்த குழந்தைகள் நிலைமை என்ன? இந்த முடிவு நினைக்கும் யாராக இருந்தாலும் நம் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் நினைத்து பாருங்க. நாம் குழந்தைகளுக்காக எல்லாவித வலியும் வேதனையும் நாம் சுமந்து கொண்டு தான் இருக்கின்றோம். இதுக்கு மாற்று வழி என்ன என்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் கஷ்டப்படுகிறது போல் தான் நம் பெற்றோர்களும் நம்மளை இதற்கு மேல் எல்லாவித கஷ்டத்திலையும் நம்மளை வளர்த்திருப்பாங்க. இனிமேலாவது யாருமே தவறான முடிவு எடுக்கும் முன்பு நம் குழந்தைகளும் நம் பெற்றோர்களை நினைத்து பாருங்கள். அந்த தோழிக்கு யாராவது துணையாக இருந்திருந்தால் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கும் பொழுது அவர்களை தனிமையில் விட்டுவிடக்கூடாது. அவர்களுக்கு ஆறுதலாக நாம் இருக்க வேண்டும். நன்றி.